M அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டுட்ருக்கோம். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y = x² and the line y = 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து படம் போடணும், கிராஃப் போடணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நமக்கு ஒரு கிராஃப்ல y = x² அப்படின்னு வந்திருக்கு. படம் எப்படி போடுறது அப்படின்னா எக்ஸ்லையும் ஸ்கொயர் வந்திருக்கு, ஒய்லையும் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்படின்னா கிவன் கர்வ்ல எக்ஸ்லையும் ஸ்கொயர் ஒய்லையும் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா அந்த கர்வ் சிமெட்ரிக் அபவுட் போத் தி ஆக்சிஸ். எக்ஸ்ல மட்டும் ஸ்கொயர் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த படம் சிமெட்ரிக் அபவுட் x axis. y ல ஸ்கொயர் வந்துருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் y axis அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு x ல ஸ்கொயர் வந்திருக்கு, இப்போ படம் சிமெட்ரிக் அபவுட் x axis அப்படின்னு அர்த்தம். y ல ஸ்கொயர் வந்துருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் x axis. x ல ஸ்கொயர் வந்துருந்துச்சுன்னா சிமெட்ரிக் அபவுட் y axis, y ல ஸ்கொயர் வந்துருந்துச்சுன்னா சிமெட்ரிக் அபவுட் x axis. இதான் ப்ராப்பர் ஃபார்ம். நம்ம பேரபோலாவே பார்த்துருப்போம். y² = 4ax அப்படின்னா y ல ஸ்கொயர் வந்துச்சுன்னா இப்படி வந்திருக்கும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல கிராஃப் படிச்சிருப்போம். x² அப்படின்னு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் x ஆக்சிஸ் வந்திருக்கும். ஸோ எக்ஸ்ல ஸ்கொயர் வந்துருந்துச்சு அப்படின்னா தட் ஃபிகர் சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ், ஒய்ல ஸ்கொயர் வந்துருந்துச்சுன்னா தட் ஃபிகர் சிமெட்ரிக் அபவுட் x ஆக்சிஸ். ரெண்டுலையுமே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சிஸ். இப்போ y = x² அப்படின்னு இருக்கு. இதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு 0 வரும், எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய்க்கு 1 வரும், எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா ஒய்க்கு 1 வரும். இப்படியே கிடைச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் நமக்கு இப்படி கிடைக்கும். ஆரிஜின் வழியாக போகக்கூடிய கர்வ் அப்படிதான் கிடைக்கும். ஸோ இந்த கர்வ் எடுத்துட்டீங்கன்னா y = x² அப்படிங்கிற அந்த கர்வ். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா y = 16, y ஆக்சிஸ் வேல்யூ தான் 16னா இப்படி போகும். y = 16ல அந்த படம் போகும். இப்போ ஏரியா பவுண்டட் பை த கர்வ் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா தான் தேவையான ஏரியா. எனக்கு தேவையான ஏரியா இந்த ஏரியா தான். இது 0. ஸோ இந்த ஏரியா தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ நான் x ஆக்சிஸ் எடுத்து இந்த பாயிண்ட் தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. y = x², இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? y = 16 கொடுத்துருக்காங்க. 16 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ x² வேல்யூ எவ்வளோ வரும் எனக்கு? 16 அப்படின்னா x வேல்யூ +or-4. அப்போ x = 0 to x = 4. அப்போ நமக்கு x = 0 இருந்து x = 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ y = 16 அப்படிங்கிற கர்வ் எடுத்துக்க போறேன். இதுல இருந்து ஏரியா 1 கண்டுபிடிக்க போறேன். இன்டெக்ரல் a to b y dx ஃபார்முலா. ஏன் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ரீசனும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்டெக்ரல் 0 to 4 yக்கு பதிலாக 16 dx போடுது. நல்லா பாருங்களேன், எனக்கு கொடுத்துருக்கிறது பவுண்டட் பை த ஏரியானா இன் பிட்வீன் இந்த கர்வ், இந்த ஏரியா தான் எனக்கு தேவை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இந்த 0ல இருந்து 4 வரைக்கும் இதை எடுத்துக்கிறேன், இந்த லைனை. அப்படின்னா எனக்கு எந்த ஏரியா கிடைக்கும் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஸ்கொயர் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த மொத்த ஏரியாவும் இப்போ எனக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கர்வுக்கு கீழே இருக்க எல்லா ஏரியாவும் தான் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா.
அப்போ இந்த ஃபிகருக்கு கீழே இருக்க இந்த ஸ்கொயர் ஏரியா, இந்த ரெக்டாங்கிள் டைப்பான இருக்க ஏரியா ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும். அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏரியா 1ல. ஸோ 16 கான்ஸ்டன்ட் இன்டகிரல் 0 to 4 dx. dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x லிமிட் 0 to 4, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 4 minus 0, 4 into 4 na 64 square units. இது ஏரியா 1. இதை பாருங்க, எனக்கு நான் இந்த படம் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மொத்த ஏரியா கிடைச்சிருக்கு. எனக்கு தேவையான ஏரியா இதுதான். அப்ப இந்த ஏரியா எனக்கு தேவையில்லை. இந்த ஏரியா எந்த கர்வுக்கு கீழே வருதுன்னா y is equal to x square அப்படிங்கிற கர்வுக்கு கீழே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா இந்த மேலே இருக்க கர்வ் ஃபுல்லாக வருது. செகண்ட் ஏரியாவுக்கு இந்த கர்வுக்கு கீழே இருக்க ஏரியா வேணும் எனக்கு. ஸோ இந்த ஏரியாவை ஃபைன் பண்ண போகிறேன் நான். ஏரியா 2 is equal to, ஏன்னா கர்வுக்கு கீழே இருக்க ஏரியா தான் கிடைக்கும். இன்டகிரல் 0 to 4 ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்துக்கணும் இல்லையா, x ஸ்கொயர் dx, x cube by 3 limit 0 to 4, 1 by 3 in 4 cube minus 0, 4 cube plus 64. இப்போ நான் மொத்த இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மொத்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணால் இந்த பவுண்டட் ஏரியா கிடைச்சிரும். ஸோ ரெக்கர்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 மைனஸ் ஏரியா 2. ஏரியா 1 கண்டுபிடிச்சிருக்கோம் 64 ஸ்கொயர் யூனிட்ஸ் மைனஸ் 64 by 3. எல்சிஎம்மா 3 எடுத்துட்டீங்கன்னா 192 மைனஸ் 64, 128 டிவைடட் பை 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் எனக்கு ஏரியா. தட்ஸ் ஆல். ஸோ இதே மாதிரி ஒரு கம்பைன்டு சம்மோட நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்குறேன். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோட நெக்ஸ்ட் பார்க்குறேன். நாங்கள் 35 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி டீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு 9th-லேருந்து 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸ் நல்ல விதத்தில். உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரையல் கிளாஸ் பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.